ஆந்திரானா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கோங்குரா. கோங்குரா சட்னின்றது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். ஆனா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த பஞ்சத்தை நம்ம தீர்க்க போறோம். ஏன்னா கோங்குரா சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு சூப்பரா சொல்லி கொடுக்க போறாங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. மீனாட்சி. மீனாட்சி, உங்களோட சொந்த ஊர் எது? சொந்த ஊர் அம்மா வீடு வந்து தஞ்சாவூர் கிட்ட திருவையாறு. திருவையார். திருவையார் எதுக்கு ஃபேமஸ்? தியாகராஜ ஃபெஸ்டிவல் ஃபேமஸ். தஞ்சாவூர் பெரிய கோயில் ஃபேமஸ். ஓகே, நீங்க இங்க எப்ப வந்தீங்க திருப்பதிக்கு? இங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷமாச்சு. பிடிச்சிருக்கா திருப்பதி? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சமையல் வந்து உங்களுக்கு எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது? சமையல் படிப்பெல்லாம் முடிச்சதும் உடனே. நீங்க வந்துட்டு ஆந்திரா டிஷ்ஷஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க? பரவாயில்ல, நல்லாவே பண்ணுவேன். பரவாயில்லையா? என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க? அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சாப்பிட்டு வழக்கம் இல்லைங்க. அதே நம்மளுக்கு வழக்கம் ஆயிடுச்சு இல்ல. இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம், ரெண்டுமே நல்லா ஈக்குவலா பண்ணுவீங்க. கோங்குரா சட்னினா ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ், நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தாங்க. அதை பண்ணி பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கேட்பீங்க, இன்னும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் வேணும் அப்படின்னு கேட்போம். ஆமா. ஓகே, சோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து கோங்குரா சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்க போறீங்க. சொல்லி கொடுக்குறேங்க. டிபிக்கல் ஆந்திரா ஸ்டைல்ல. ஆமாங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. கோங்குரா, வெங்காயம், தனியா, ஜீரகம், வரமிளகாய், வெள்ளை எள்ளு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாங்க. 4-5 விஷயங்களை வச்சு கோங்குரா சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ருசி பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே. ஒரிஜினல் ஆந்திரா கோங்குரா சட்னி அது? ஆமாங்க. ஐஎஸ்ஐ முத்திரையோட. ஆமா. ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுட்டு. பத்த வச்சிடலாமா? கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. கொஞ்சமா எண்ணெய் போடணும் இல்லையா? ரிஃபைண்ட் ஆயிலா? ஆமாங்க. ஓகே, போதுமா? போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஜீரகம். எல்லாத்தையும் தனித்தனியா வதக்கணுமா? ஆமாங்க, தனித்தனியா வதக்கணும். எவ்வளவு நேரம் வதக்கணும் ஒவ்வொன்றையும்? 1 நிமிஷங்க, அவ்வளவுதான். 1 நிமிஷம் வதக்கினா போதும். போதும். நல்ல அந்த சீரகத்தோட ஸ்மெல் நல்லா வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க. அடுத்ததா தனியா கொடுங்க. தனியா அதுவும் கொஞ்சம் தான் போட்டிருக்கீங்க. போடுங்க. போதுமா? ஒரு கட்டுக்கு இவ்வளவு போதும். அவ்வளவுதாங்க. இதுல அந்த பூண்டு கிண்டெல்லாம் சேர்க்க வேண்டாமா? அவங்க இஷ்டங்க, ஒவ்வொருத்தர் சேர்த்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் சேர்க்கறது இல்ல. விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் பூண்டு நாங்க வெங்காயம் சேர்க்கிறோம், ஒருத்தர் பூண்டு சேர்க்கிறாங்க. சரி. இப்ப தனியா வறுத்தாச்சு. ஆமாங்க. அடுத்து வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு மொத்தமா போட்டலாமா? ஆமாங்க, மொத்தம் போட்டுருங்க. போதுமா? போடுங்க. லைட்டா சகப்பான போடுறோம். அடுத்ததா வரமிளகாய். வரமிளகாய். ஆந்திரா ஸ்பெஷல் வந்துட்டீங்க. இது நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதுல போட்டுக்கலாம் இல்லையா? ஆமாங்க, மிளகாய் எவ்வளவு வேணுமோ அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல. நிறைய காரம் சாப்பிடுறவங்க இன்னும் 2 போட்டுக்கலாம், குறைச்சலாம் சாப்பிடுறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது என்ன இந்த குண்டூர் மிளகாவா? ஆமாங்க, குண்டூர் மிளகாய். இப்ப கோங்குரா வறுத்துக்கணுங்க. இவ்வளவு கோங்குரா போட்டிருக்கீங்களே, பரவாயில்லையா? பரவாயில்லங்க, அது குறைஞ்சு போயிடும், சின்னதாயிடும். இப்ப ஃபுல்லா இருக்குல்ல, இப்ப பாருங்க வறுத்ததும் கொஞ்சமா ஆயிடும். ஆமா, அப்படியே சுருங்கிடுச்சு. இது எவ்வளவு நேரம் வதக்கணும்?
ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஆமாங்க. மத்தபடி உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல பாட்டு பிராக்டிஸ் பண்றோம். பாட்டு. அப்புறம் வந்து வாசவி அசோசியேஷன் இருக்குங்க, விமன்ஸ் அசோசியேஷன். அதுல எல்லாரும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெம்பரா இருக்கோம். எல்லாரும் அதுல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கோம். எப்பயும் ஏதாவது யூஸ்ஃபுல்லா எல்லாம் கத்துக்கிறோம். நல்லா பாடுவீங்க அப்போ? நீங்க சொல்லணும், நான் பாடினது எப்படி பாடினேன்னு நீங்க சொல்லணும். எப்படி பாடினேன்? டிவோஷனல் சாங்ஸ். டிவோஷனல் சாங்ஸ். அப்ப நல்லதா ஒரு டிவோஷனல் சாங் எடுத்து விடுங்க. இத ஆஃப் பண்ணிட்டு பாடுறேங்க. ஓகே. ஆஃப் பண்ணலாமா? ஓகே. இப்போ இது பாட்டுக்கு ஆறட்டும். மத்ததும் வதக்க வேண்டியது எதுவுமே கிடையாது இல்லையா? ஓகே. அப்ப ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. ஸ்ரீ வெங்கடேசா ஜரனோ லோகேசா மகாவிஷ்ணு ரூபா శ్రీసా ఈసా నీ కొండ నేడు ఎక్కేమో స్వామి నీ దివ్య దర్శనము ఇప్పించు స్వామి. பிரமாதமா பாடுனீங்க. அப்பா கணீர்னு இருக்குங்க உங்க குரல். நிஜமா ஃபேண்டாஸ்டிக்கா பாடுனீங்க. நம்மளோட இந்த கோங்குரா வந்து இப்போ வந்து எல்லாம் தேவையானது எல்லாமே வறுத்தாச்சு இல்லையா? ஆமாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? மிக்ஸில போட்டுக்கணும். மிக்ஸில போட்டு அரைக்கணும். அரைச்சா கோங்குரா சட்னி ரெடியா? ஆமாங்க. உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். வெங்காயத்தை எப்போ போடுவீங்க? லாஸ்ட்ல ஒரு சுத்தி அவ்வளவுதான். இதெல்லாம் அப்புறம் போடணுமா? ஒண்ணா போடலாமா? ஒண்ணாவே போட்டுடலாம். அடுத்தது என்ன பண்ணணும்? உப்பு கொடுங்க. உப்பு. தண்ணி ஊத்தக்கூடாதா? தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. இதுல இருக்கிற தண்ணியை போடுங்க. சரி. நல்ல ஸ்மெல் வருது. வெங்காயத்தை போட்டு ஒரு சுத்திடலாங்க. வெங்காயத்தை போட்டுட்டு இன்னொரு சுத்திடலாமா? ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. அப்படியே எனக்கு ஒரு கப்ல போட்டு கொடுங்க. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. பிரமாதமான கோங்குரா சட்னி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரெசிபி. எல்லாருமே கோங்குரா சட்னி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு அது ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. ஓகே, கோங்குரா சட்னி டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வேற ஏமி ఒక ரீகேப்பு. கோங்குரா சட்னி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு வாண்லியை வைங்க. வாண்லியில ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல சீரகத்தை போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தனியா ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க. அதே எண்ணெயில தேவையான அளவுக்கு தனியா போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில வெள்ளை எள்ளு போட்டு செவக்க வறுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணையும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் வரமிளகா தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோங்குரா கீரையோட அந்த இலைகளை மட்டும் வந்துட்டு வானிலையில போட்டு நல்லா அது சுருன்ற வரைக்கும் நீங்க செவக்க வறுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் ஓபன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வறுத்தது எல்லாத்தையுமே அதுல சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா திக்கா அது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கடைசியில வந்துட்டு தேவையான அளவு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதோட சேர்த்து ஒரே ஒரு சுத்தி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட கோங்குரா சட்னி தயாருங்க.